அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான ஐயப்ப பகவானின் வாக்கின்படி ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் துலாம் ராசிக்கு இது பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் அதில் பெரும்பாலான நன்மைகளை தங்களால் அடைய முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது நபர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்நியர்களாக சொல்லக்கூடிய மூன்றாவது நபர்களை எக்காரணத்தை கொண்டும் எல்லா விஷயத்திற்கும் நம்புவதை கைவிடுவது ரொம்ப நல்லதுங்க. பொருளாதார ரீதியிலான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் திடீர் நெருக்கடிக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. அதே நேரம் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதிலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது தங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு புறம் இருந்தாலும் சில பல விஷயங்களில் தீவிர உழைப்பு அதிகப்படியான முயற்சிகளுடனும் நீங்கள் காரியங்களில் ஈடுபடும் போதே அது வெற்றியாகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் நல்ல பலன்களையும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. மனம் மகிழும்படியான சம்பவங்களும் நடைபெறலாம். மனக்கவலை குறைய ஆரம்பிக்கும். எல்லா வகையிலையுமே சாதகமான பலன் கிடைக்கப்பெறுவீங்க. சற்று கூடுதலாக எதிலையுமே கவனம் செலுத்துறது நல்லது. திடீர் செலவு உண்டாகலாம். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல்களும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரலாம். அலுவலக வேலைகள் உடனடியாக முடியாமல் இழுபறையாகவே இருக்கும். நல்ல பெயர் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா இடைவெளி குறையும். பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்பாராத பயணத்தில் தடங்கல்கள் உருவாகலாம். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது. அதே நேரம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க. மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. எதிரிகள் தங்களை சோதிக்க முயன்றாலும் தங்களுடைய புத்திசாலித்தனமான அணுகுமுறை அவர்களை வெல்ல செய்யும். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு பெருகும். குடும்பத்தில் அமைதி நிலவும். காதல் வாழ்க்கை இனிமை பெறுங்க. திடீரென ஆன்மீக ஆர்வம் மேலெழலாம். ஒரு தெய்வ ஸ்தலத்திற்கு செல்லக்கூடிய திட்டமும் உருவாகலாம். நிதி விஷயங்கள்ல எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க. வாகன பயணங்கள்ல பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லதுங்க. நிதி நிலைமை சற்று சிரமம் தரக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறலாம். தேவையில்லாத செலவுகளை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப உறவுகளில் சிறு மோதல்கள் ஏற்படலாம். ஆனால் உங்களுடைய நிதானமான பேச்சால் அதை சமாளிக்கவும் முடியும். வாழ்க்கை துணைக்கு பரிசு கொடுப்பது உறவை மேலும் வலுப்படுத்தும்.
தங்களுடைய உடல் நலத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். குறிப்பாக வயிற்று தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருங்க. தொழிலில் சிறு சவால்கள் இருந்தாலும் நாளின் முடிவில் பலன் தங்களுக்கே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது. சகோதரர் சகோதரிகளினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கப்பெறும். கடின உழைப்பின் பலன் சிறு தாமதத்துடன் கிடைத்தாலும் வெற்றியின் சுவை இனிமையாகவே இருக்கும். பணியிடத்தில் தங்களின் ஒழுக்கமும் பொறுப்பும் மேலதிகாரிகளை கவரக்கூடிய வகையில் இருக்குங்க. ஆன்மீக ஆர்வம் உயர ஆரம்பிக்கலாம். சிலர் தியானம் அப்படி இல்லைன்னா யோகாவில் ஈடுபடுவாங்க. தேவையான முடிவுகளை எடுக்கும் போது பொறுமையாக இருக்க பாருங்க. சொத்து அப்படி இல்லைன்னா வாகன தொடர்பான விஷயங்கள்ல நிதானம் அப்படிங்கிறது அவசியங்க. தான தர்ம மனப்பான்மை அதிகரிக்கவும் செய்யலாம். பிறருக்காக செய்யக்கூடிய சிறு உதவிகளும் பெரிய பலன்களை தருங்க. நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவேறவும் ஆரம்பிக்கலாம். புதிய தொழில் முயற்சிகளை தொடங்க சிறந்த காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். உழைப்பும் நம்பிக்கையும் இணைந்து தங்களை வெற்றியின் உச்சிக்கே கொண்டு செல்லும். அரசாங்கத்தில் இருந்து ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. தங்களின் தன்னம்பிக்கையே தங்களுக்கு இன்று பெரிய பலமாக காணப்பெறப் போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் நலத்தில் சிறு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். உணவு பழக்கத்தில் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. நண்பர்களின் உதவியால் பழைய பிரச்சனைகள் தீரவும் ஆரம்பிக்கலாம். செல்வ நிலையும் உயரும். வங்கி கணக்கில் பண வரவு ஏற்படும். பிள்ளைகளின் செலவுகள் பெருமை தரக்கூடிய வகையில் இருக்கும். முக்கியமான ஆலோசனைகள் நல்ல பலன்களை பெற்று தருங்க. தொழிலில் புதிய வாய்ப்புகளும் தோன்றலாம். தெய்வ நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவீங்க. அதே நேரம் இன்றைய நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பரபரப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. தொழில் சார்ந்த முடிவுகளை எடுத்துக்கொள்வதில் நிதானம் அவசியம். வணிகத்தில் புத்திசாலித்தனமான யுத்திகள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். வாகன ஓட்டத்தில் கவனமாக இருக்க பாருங்க. சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை தேடுபவர்கள் காத்திருக்கிறது ரொம்ப நல்லது. விரைவில் நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் இன்றைய நேரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் சேரும் அப்படின்னே சொல்லலாம். இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். தேவையற்ற வாங்குதல்களை தவிர்க்க பாருங்க. பட்ஜெட் போட்டு செயல்படுவது அவசியம். குழந்தைகளின் நடத்தை நிறைவை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் அமைய பெறலாம். தொழிலில் சில தடைகள் இருந்தாலும் பொறுமையை கடைபிடிப்பது வெற்றியை உறுதி செய்யுங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை ஆராயக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரம் குடும்பத்தில் சிறு மோதல்களும் ஏற்படலாம். அன்பான வார்த்தைகள் அதனை சரி செய்யும். வங்கி கடன் போன்ற விஷயங்கள்ல எச்சரிக்கை தேவைங்க. கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் நிலைமை சீராகவே இருக்கும். நண்பர்களுடன் நல்ல உறவு வைப்பது தங்களுக்கு மன அமைதியை தரலாம். திடீர் பயணங்கள் நிகழலாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு மன நிம்மதியையும் அளிக்கலாம். தங்களுக்கு மோதாதையர் சொத்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. வேலை பகுதியில் புதிய திட்டங்களை ரகசியமாக வைத்து கொள்ளுவது ரொம்ப நல்லது. சிலர் புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி காண்பாங்க. குடும்ப உறவுகள் இனிமையாகவே இருக்கும். பணவரவு உயர்ந்தாலும் செலவில கட்டுப்பாடு தேவை. மேலதிகாரிகளினுடைய பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. உழைப்பை தொடர்வீங்க. பலன்கள் தானாகவே சேரும். நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த நிலுவைப் பணிகள் நிறைவேறும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். மாமியார் வீடு வழியாக மரியாதை கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் சிறு தடைகளை எதிர்கொள்ளலாம். ஆனாலும் முயற்சியை நிறுத்த வேண்டாம். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் தொழில் லாபத்திற்கு காரணமாகவே இருக்குங்க. புதிய நண்பர்கள் அறிமுகமாகலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். தங்களுக்கு தாய்மாமா வழி உறவுகள் தங்களுக்கு மரியாதை தருங்க. எதிரிகள் சவால் விட்டாலும் நீங்கள் ரகசியமாக செயல்பட்டா வெற்றி உங்களுக்கே. மாமியார் தரப்பிலையும் துணைவியாரிடம் இருந்தும் நல்ல ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் சேரலாம். புதிய இடங்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் ஊதியங்கள் உயர ஆரம்பிக்கும். மேலதிகாரிகள் தங்களை நம்பி புதிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க. உடல்ல இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் மறையும். இதனால தங்களுடைய தோற்றத்துல பொலிவு உண்டாகலாம். சக ஊழியர்கள்
உறவினர்கள் தங்களிடம் பகை மறந்து நட்பு பாராட்டுவாங்க. அதே நேரம் காரிய தாமதம் நீங்கி அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாதியில் நின்ற பணிகள் மீண்டும் தொடங்குவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. எதையுமே திட்டமிட்டு செய்யறது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் சந்தோஷமான மனநிலை உருவாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் பல யோகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. புத்தி சாதுரியத்தால எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயர ஆரம்பிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெற ஆரம்பிச்சிடும். கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழில் வியாபார விரிவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கப் பெறலாம். அதே போல கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கும். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமான சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாக பெறும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும்.